ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:04 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 11/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 11/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகமாக இன்று இருக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல், உற்றார் உடன் இருப்பவருடைய புரிதல் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேகத்தை விட வெகு வேகமாக செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துலையுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனது ஒரு கவலையாக இன்றைய போலாக இருந்தாலுமே கூட ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த ஒரு கடினமான வேலையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய நாள். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டம் தீட்டுவீர்கள். அதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அதே சமயத்தில் தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத விமர்சனங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவருடைய பற்றிய கருத்துக்களை தயவுசெய்து கூறாதீங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் தயவுசெய்து யாரிடத்திலும் கூறாதீங்க. எதுலேயுமே நிதானமாக இருந்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே போல் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு முதலீடுகள் என்று கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். இருக்கின்ற வீட்டை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு திருப்தியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எந்த ஒரு செயலுமே இன்றைக்கி திறமையாக செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய திருப்திகரமான நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட செயல்கள், திட்டமிட்ட பணிகள் எல்லாமே கரெக்டாக தடை இல்லாமல் நடக்கும். வருமானம் தடையில்லாமல் வரும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். அதே போல் நிதி நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம்.
உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை தயவு செய்து யாரிடமுமே பகிராதீர்கள். அதே போல் மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பளிப்பது மிகவும் நல்லது. எதிர்கால சிந்தனைகள் உங்கள் மனதில் வரும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்குமான தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில சேமிப்புகள், எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு கொள்வது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்குமான மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள், மூத்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் தாய் தந்தையருடைய கனவுகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் தந்தையின் வழியில் உங்களுக்கு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புகழ் நிறைந்த ஒரு நல்ல நாள், மதிப்பும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்குமான கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்பச் சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அதே போல் உங்கள் விலகிச் சென்றவர்கள் உங்களை விரும்பி சேர்வாங்க. கூட்டாளிகள் கூடிய ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட முயற்சிக்கு உண்டான மதிப்பு இன்றைக்கி கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். அதே போல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக போவது மிகவும் நல்லது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த அலுவலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். நேரில் நாங்கள் ஒரு முதியோர் உள்ளம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.